இப்போ நம்ம டெலிசன் பேட்டரியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் வாங்கின டெலிசன் பேட்டரி. ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கூபி vlog. ஸோ இன்றைக்கி நம்ம பேட்ரி தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக கோப்ரோட பேட்ரி வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பேட்ரி ஒன்று வாங்கினோம். ஸோ இன்றைக்கே ஓவராலாக நம்ம இந்த பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இது வாங்கி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், சும்மா ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் வீடியோவை எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி வாங்கின டெலிசன் பேட்டரியோட ப்ராடக்ட். ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் இப்போ ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் ஜஸ்ட்டு வாங்கினோம். பாக்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ள என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்து காமிக்கிறேன். ஸோ கைஸ், இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees தான் வந்துச்சு. கோப்ரோவோட ஒரிஜினல் பேட்டரியை விட நல்லா தாங்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் வாங்கினேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை வீடியோ தனியாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ நான் அதை வெளியே எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து நம்ம வாங்கின அந்த டெலிசன் பேட்ரி, ஓகேவா? இது வந்து இப்போ வெளியே எடுத்துக்கிறேன். சேம் அதே சைஸ் தான், கோப்ரோவோட சேம் அதே தான். பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்குது, க்ரீனிஷ் கலரில். ஜஸ்ட் கவர் வேண்டாம், அதை தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம வாங்கின டெலிசன் பேட்ரி. ஹீரோ 9க்கும் யூஸ் ஆகும், 10க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே எழுதிட்டு பாருங்கள், சூட்டபிள் ஃபார் ஹீரோ 9, ஹீரோ 10. சரியா? பேட்ரி வந்து இதுதான். ஸோ இதோட மில்லியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1750 mAhன்னு போட்டிருக்கு. பட் அதுவும் இதோடதும் வந்து அவ்வளோதான் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துடும். ஸோ இது எங்கே போட்டிருக்குன்னு தெரியல, பட் இதுவும் வந்து 1720 இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 1720 mAhன்னு போட்டிருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா 1750 mAhன்னு போட்டிருக்கு. ஸோ இது பேட்ரி நல்லா தாங்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் கோப்ரோக்கும் இந்த டெலிசன் பேட்டரிக்கும் எவ்வளோ பேட்டரி பேக்கப் தாங்குது அப்படின்னு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம வாங்கினா டெலிசன் பேட்டரியோட ப்ராடக்ட்டு. இது கோப்ரோ ஹீரோ 10க்கு வாங்கினோம். 9 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 9க்கும் இது யூஸ் ஆகும். ரெண்டுக்கும் மேட் பண்ண தான் ஒரே பேட்டரி தான், ஒரே சைஸ், எல்லாமே சேம் தான். ஸோ இது எப்படின்னா நான் உள்ளே போட்டு ஜஸ்ட்டு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் வந்து வெளியே எடுத்தோம். நான் இன்னும் இதுவரை யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு சும்மா வாங்கி அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தேன், அவ்வளோதான். இன்றைக்கி தான் நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம். ஸோ வாங்க உள்ளே போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேம் அதே தான், பார்த்தீங்கன்னா தெரியும். கோப்ரோ ஹீரோ 10க்கும் 9க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரியா? என்ன கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் க்ரீனாக கொடுத்துருக்கான், நல்லாயிருக்கு. இதை விட ஒரு 2% சம்திங் mAh ஜாஸ்தி தான். பட் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது தெரியும் எப்படி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு. சீக்கிரம் ட்ரெயின் ஆகுதா இல்லை லாங் லாஸ்டிங் பேட்டரியா அப்படின்னு சொல்லி நாம் எடுக்கும்போது தான் தெரியும். ஃபுல் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். பேட்ரி செக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கோப்ரோவில் போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து கோப்ரோ ஹீரோ 10ல் போட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். கரெக்டாக ஃபிட் ஆகும், சேம் சைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் அதை உள்ளே போடுறேன். இது வந்து இந்த சைடு போட்டுக்கணும் மேலே. ஸோ வெளியே அந்த ஈஸியாக இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது, அழகாக போடலாம். ஸோ ரொம்ப டைட்டாக அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகாது. கிளிப் இருக்கிறனால ஈஸியாக போட்டுக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. இப்போ நான் போட்டுட்டேன். ஜஸ்ட்டு பின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டைம் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. கோப்ரோவில் இப்போ 100% இருக்குது. நம்ம வாங்கும்போதே அந்த பேட்ரி வந்து சார்ஜபிள் போட்டு தான் வரும். அப்படி இல்லை உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். நான் வந்து இது ஆல்ரெடி வாங்கினது தான், ஆல்ரெடி நான் சார்ஜ் போட்டு 100%ல் வச்சுருக்கேன். இப்போவுமே நான் அந்த பேட்டரி போட்டப்போ அந்த 100% கம்மியாகலை. ஸோ வந்து இது கொஞ்சம் நல்லா தாங்கும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணலாம், கோப்ரோக்கும் இதுக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கலாம். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். ஆக்சுவலாக இது அமேசானில் கூட இருக்குது.
ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது ப்ரைஸ் எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அதை வெளியே எடுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். ஓகேவா, ஹீட் ஆகவே இல்லை, அப்படியே நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்ம வாங்கின 2வது ப்ராடக்ட்டு கோப்ரோக்கு. சரியா, இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா அடாப்டர் வாங்கினோம். சரி காமிச்சிட்றேன். ஸோ இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின அடாப்டர். ஸோ இதுக்கு ஒரு 3900 செலவாயிருச்சு. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன வாங்கினோம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி கண்டிப்பாக தேவைப்படும். சரியா, ஸோ நம்ம என்ன தான் கோப்ரோ ஒன்று வாங்கினாலும் ஸ்டார்டிங் ஒரிஜினல் பேட்டரி அதோடய வந்துடும். நம்ம என்ன தான் இருந்தாலும் செகண்ட் பேட்டரின்னு ஒன்று நம்ம வாங்கணும். ஸோ அது எதுன்னு சூஸ் பண்ணப்போ டெலிசன் கிடச்சிது. ஸோ அதனால் நான் இதை வாங்கினேன். இப்போது இதுதான் வந்து நம்ம வாங்கின 2வது ப்ராடக்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் ஆச்சு. ஐ மீன் 1400 499 சம்திங் வரும். 1500 ஆச்சு. ஸோ இதுதான் நம்ம வாங்கின செகண்ட் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் டு த நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye. I'm signing off. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.